நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிருக்க படம் தான் அயலான். இந்த படம் வருகிற ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலா படக்குழு ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி படத்துக்கான ப்ரொமோஷன் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பக்காவா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வேளையில மறுபக்கம் படத்துக்கான ட்ரெய்லர் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர் மத்தியில இருந்த வேளையில இன்னைக்கு அயலான் படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறதா ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் லான்ச் பார்த்தோம் அப்படின்னா துபாயில பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 8:07 அப்படின்ற மணி அளவுல அயலான் படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ சன் டிவி அவங்களுடைய யூடியூப் சேனல்ல தான் இந்த ஒரு அயலான் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. அதே வேளையில இந்த அயலான் படம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாகி இருந்த படங்கள்ல இருந்து ரொம்பவே வேறுபட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பிசினஸ் ரீதியாகவும் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயன் அவருடைய படங்களுடைய சாதனை எல்லாமே அடிச்சு நொறுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அயலான் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே 40 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த படத்துக்கான பட்ஜெட் ரொம்பவே பெருசு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்துல சம்பளம் கூட கிடையாது. அதே மாதிரி படத்துக்கான செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணாதான் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெற்றி படம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல கொண்டு போக முடியும் அப்படின்றது கண்டிப்பா பட டீமுக்கு தெரியும். ஸோ இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு தொகைக்கு தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய சிவகார்த்திகேயன் அவருடைய படங்கள் கண்டிப்பா இந்த படத்துடைய ரெக்கார்டை கண்டிப்பா பிரேக் பண்ணும் அப்படின்றதுல மாற்ற கருத்தே இல்லை. ஸோ இன்னைக்கு 8:07 அப்படின்ற மணி அளவுல ட்ரெய்லர் வரப்போகுது. ட்ரெய்லர் எந்த மாதிரி ட்ரீட்டா ரசிகர்களுக்கு அமைய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துல எங்கேயுமே ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துக்கு சென்சார் பண்ணல யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.